ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா கணக்கு போட்டேன்னா அது ஒரு நாளும் பொய்யாக போகாது. மனிதர்கள் போடுற கணக்கு தப்பாக போகலாம், தவறி போகலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் போட்டு வச்சிருக்க கணக்குப்படி தான் இனி எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர முடியும். நீ கஷ்டப்படும் போது யார் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருந்தாங்களோ, நீ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவி கேட்கும்போது யார் ஓடி வந்து உதவி செஞ்சாங்களோ, அவர்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீயும் உனக்கென ஒரு நோக்கத்தை வச்சுக்கோ. தினமும் கடிகாரத்தில் அலாரம் அடித்து நீ எந்திரிக்கிறது போல உன்னுடைய நோக்கத்தை ஒரு அலாரமாக வச்சுக்கிட்டு அந்த நோக்கத்தை அடைவதற்காக தொடர்ந்து ஓடி முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் நீ இன்னுமே கூட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கேற்றாற் போல உனக்கான ஆர்வத்தை உருவாக்கிக்கோ. உன்னுடைய மிகப்பெரிய ஆர்வத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்குறேன். யார் உன்னை அவமதித்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. அவங்க சொல்கிறத கண்டுக்காமல் கடந்து போ. உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. எப்போதும் உன் கூட இருக்கிறவங்கள நீ மதிக்க கற்றுக்கோ. அவங்க உன்னை மதிக்கலைன்னா நீ அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். கருத்து வேறுபாடுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அவமதிப்பதுங்கிறது வேணும்னே செய்யக்கூடிய ஒரு செயல். மரியாதை கொடுக்கறதுக்கு எதுவும் காசு பணமோ செலவாக போகிறதில்லை அல்லவா? ஆனால் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும்படி தான் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நிறைவாக நிம்மதியாக வாழ தயாராகு. ஐயையோ, என்கிட்ட இது குறையா இருக்கே, நான் இதை தப்பு பண்ணுறேனே நீ யோசிக்க வேண்டாம். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்க தான் செய்யும். நீ அதை ஒரு தூய்மையான இதயத்தோட கடந்து போக தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நீ நிம்மதியாக வாழும்படியும் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டினா வாழ்க்கை ரொம்ப சுலபமானதாக எளிதானதாக இருக்கும் என் செல்லமே. நீ புலம்புனாலும் சரி, புலம்பாட்டியும் சரி, கவலைப்பட்டாலும் சரி, கவலைப்படாட்டியும் சரி, நீ வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்பட விட்டாலும் சரி, வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதனால் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை எப்படி உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல மாற்றுறதுங்கிறத பற்றி யோசி. பிடிக்காத விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டும், குறை சொல்லிக்கிட்டும், புலம்பிக்கிட்டும், கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறத விட அதை எப்படி பிடிச்சது போல் மாற்றலாம்னு யோசிச்சின்னா அதற்கான நல்வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் அல்லவா? உன்னால் மாற்றக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்து. சில விஷயங்களை மாற்றவே முடியாதுன்னு தெரியும் போது அதை அப்படியே விட்டுட்டினாலே வாழ்க்கை உனக்கு எளிதானதாக மாறிவிடும். நீ எதை இழந்திருந்தாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட தேவையில்லை. இந்த வராகி அம்மா மேலே இறை நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது நீ இழந்ததையெல்லாம் எப்படியாவது இன்னொரு வடிவத்தில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எப்போதும் உன் வாழ்க்கையை நீ எப்படி சரியாக சிறப்பாக வாழ்கிறதுன்னு யோசித்து மௌனமாக முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல் இதை வச்சிருக்கவே அது இல்லாததை பெருசாக நினைப்பான். இல்லாதவன் இருக்கிறவன் வாழ்க்கையை பார்த்து அதுதான் பெருசு, அதுதான் உயர்வுன்னு நினைப்பான். திருமணமானவர்கள் என்னடா ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், விவாகரத்து செஞ்சுட்டு நிம்மதியாக வாழலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்க்கை எப்போது அமையும்னு ஏக்கத்தோடு கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைகளை வச்சுருக்கவங்கெல்லாம் இந்த குழந்தை எப்போ தான் பெருசாக வளருமோ இதை பார்த்து சீராட்டி ஊட்டி வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கே, குழந்தைங்க சீக்கிரம் பெருசாயிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாமேன்னு நினைப்பாங்க. ஆனால் பெருசாக குழந்தைகளை வளர்த்தவங்க
என்னடா இந்த பிள்ளைங்க வளர்ந்து இவ்வளோ பெருசாகி இன்னும் நம்மளை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இப்படி எதிர்த்து பேசுகிறாங்களே, நம்ம உணர்வை புரிஞ்சுக்கவே மாட்றாங்களே, பேசாமல் இவங்க குழந்தையாவே இருந்திருந்தாலாது நம்ம சொல்கிறத கேட்டு நடந்திருப்பாங்க, நம்மளும் நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எப்போதுமே எல்லா மனிதர்களும் எது இல்லையோ எது நடக்காதோ அதை பார்த்தே ஏங்குபவர்களாக இருக்கீங்க. பேரும் புகழும் பெற்று வசதியாக வாழ்கிறவங்கெல்லாம் ஏன் தான் இந்த புகழும் பேரும் வந்துச்சோ, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக தனிமையால் இருக்க முடியலையேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பேரும் புகழும் பெறாதவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம புகழும் பேரும் சம்பாதிச்சிட மாட்டோமா, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா, நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவனா வசதியான ஆளாக மாறிட மாட்டோமான்னு ஏங்குறாங்க. இப்படி தான் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் இல்லாததை நோக்கியே இருக்கக்கூடியதாக இருக்குது. மாற்றுத்திறனாளி ஒரு முறையாவது தான் சொந்த காலில் எந்திரிச்சு நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிற்கிறவனும் நடந்து போகிறவங்களும் எப்படா ஓய்வெடுத்து உட்காரலாம் மூளையிலன்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஏக்கத்தோடு கூடியதாக எதிர்பார்ப்போடு நிறைஞ்சதாக இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் இப்படியே இல்லாததையே நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை கஷ்டமாக்கிக்காத. கிடைச்ச வாழ்க்கையை அதில் அமைஞ்ச விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நேரமாவது சிரித்து மகிழக்கூடிய பிள்ளையாக இரு. நீ சிரிக்கிறதுக்குன்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஏன்னா சிரிப்புங்கிறது உன் வாழ்க்கையை அழகாக்கும், உன் வாழ்நாளுக்கு அர்த்தத்தை சேர்க்கும் என் செல்லமே. சிரிக்கிறது மூலமாக உன் ஆயுள் நீளுதோ இல்லையோ, உன் வாழ்க்கை நீளும், வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறும். எப்போதும் எல்லாருக்கும் நன்றி உணர்வோட நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையாரு. யாராவது உதவி செஞ்சாலும், யாராவது உனக்கு நல்லது நினச்சாலும், அல்லது யார் மூலமாவது உனக்கு நல்லது நடந்தாலும் நீ அவர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டீனா அந்த நன்றி உணர்வே உனக்கான நன்மைகளை வரவழைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. மனிதர்கள்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் அவங்க செஞ்ச தவறுகளையுமே அலசி ஆராய்ஞ்சு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம நிறைய நல்ல விஷயங்களையும் தேர்ந்தெடுத்து நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை பாராட்டும் பக்குவப்பட்ட பிள்ளையாக நீரு. நீ எதை அடைய ஆசைப்படுறியோ அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய பழகு. நீ அதே போல் அடுத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை முதல்ல நீ அவங்களுக்கு செஞ்சு கொடு. அடுத்தவங்க உங்ககிட்ட அன்பாக பாசமாக அக்கறையாக இருக்கணும்னு நினச்சினா நீயும் அதே போல் அவர்களிடம் அன்பாக பாசமாக அக்கறையோடு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னா நீயும் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சினா நீ முதல்ல அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க பழகு. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ எதை கொடுக்குறியோ அதுதான் கண்டிப்பாக உனக்கு திரும்ப வரும். யாரையும் மட்டமாகவோ தாழ்வாகவோ மதிப்பு குறைவாகவோ நினைக்காத. எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரின்னு நினைக்காம எல்லாரும் தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லை, எல்லாருக்கும் பல விஷயங்கள் தெரியுன்ற கண்ணோட்டத்தோட எல்லாரையும் பார்க்க பழகு. யாரையுமே உன்னை விட மட்டமாக தாழ்வாக குறைவாக நீ நினைக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த கணக்குப்படி என் திட்டப்படி இனிமே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். சில நேரங்களில் உனக்கு பிடிக்காதவங்க கூடவே நீ இருந்து அனுசரித்து சமாளிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் விலகி இருக்கும்போது அவர்கள் தானாக உன்னை பற்றின புரிதலை உருவாக்கி கொள்வார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு மனிதர் கூட இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அருமை பெருமையை இந்த உலகம் புரிஞ்சுக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால் எப்போதுமே கொஞ்சம் விலகி இருக்கும்போது உன்னை பற்றிய தேடல் அதிகரிக்கும், உன்னுடைய தேவைகள் அதிகரிக்கும். அவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பையும் அக்கறையும் புரிந்த மனிதர்களாக மாறுவாங்க என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறதாக இருந்தாலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நீ யோசிக்கவே கூடாது. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கை
உன்னுடைய கையில் இல்லாமல் போய்விடும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிச்சத எனக்கு சரின்னு தோன்றதை தான் என் வாழ்க்கையில் நான் செய்வேன்ற சிந்தனையோட உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக நீ வாழ தயாராகு. கடந்த காலத்தையே நினச்சி கவலைப்பட்டு வாழவும் கூடாது. எதிர்காலத்தில் என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே வருத்தப்படவும் கூடாது. என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் மனப்பக்குவமும் உனக்கு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எப்போதும் வாழ்க்கையை அன்போடும் அடுத்தவங்க மீது பாசம் செலுத்தியும் எல்லாத்துக்கும் மேலாக ஓ மேலே அன்போடும் உன்னுடைய வாழ்க்கையை கண்காணிக்கும் ஆளாகவும் இருக்க கற்றுக்கோ. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட மனிதர்கள் யாரு? உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் முதுகில் குத்தக்கூடிய, உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசக்கூடிய மனிதர்கள் யாருன்றத நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்துகிறேன், தெளியவும் படுத்துகிறேன். நீ எப்போதும் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போக வேண்டாம். யார் நல்லவங்கன்ற போர்வையில் இருக்கக்கூடிய கெட்டவர்கள், யார் முகமூடி போட்டு வேஷம் போட்டு நடிக்கும் கபடதாரிகள்ன்றத புரிஞ்சுக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ அமைதியாக இருக்கணும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கையை முதல்ல சரி செய்ய ஆரம்பி. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனசை முதல்ல அமைதியாக வச்சுக்கிட்டு அப்புறமா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. பொறுமையை கடைப்பிடிக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் உனக்கு வழிகாட்டுறேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் அவசரப்படாதே. வாழ்க்கையை அமைதியாக அதன் அழகை ரசிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. சொந்த வீட்டில் தனியாக அமைதியாக உட்காந்து கொஞ்சம் தேநீர் சாப்பிட்டுக்கிட்டே உன் வேலையை பார்க்குறதுங்கிறது எவ்வளவு சுகமான சந்தோஷமான ஒரு மிகப்பெரிய வரங்கிறது உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும். நீ எதிர்பார்க்குறது எல்லாம் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். நீ எதிர்பார்க்கும் கனவை நனவாக்கி உனக்கான செயல்களையும் வெற்றிகரமாக நான் உருவாக்கி தரதான் போகிறேன். உன் தலைவிதிப்படி உனக்கு என்ன நடக்கணும்னு எழுதி இருந்தாலும் அதை சரியாக மாற்றி எழுதி உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லவே. நீ விரும்பி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி போகுதுன்னா உன் தகுதியை நீ உயர்த்திக்கணும்னு அர்த்தம். உன் தகுதியை உயர்த்தி உன் திறமையை நீ உயர்த்தி கொள்ளும்போது உன்னை விட்டு விலகி போனது விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, தானாக உன்னை தேடி வரும். எது உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது. உன் தகுதியை உயர்த்தி கொண்டால் அது நிச்சயம் உன்னை சரியான நேரத்தில் தானாகவே உன்னை தேடி வருமேன் செல்லமே. எதையோ எங்கேயோ தொலைச்சிட்டு வாழ்நாள் முழுவதும் நீ தேடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். நீ தேடுறது உனக்கு கிடைக்காதோன்னு நீ கவலைப்படாத. உனக்கு எதை எப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ நிறைய நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்க, நிறைய கெட்ட விஷயங்களையும் கெட்ட நாட்களையும் கூட பார்த்துருக்க. ஆனால் நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு தானே இருக்க. என் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே சரியாயிருன்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உனக்கு பரிபூரணமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தே தீருவேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே தெளிவான வழிகாட்டுதலாக இருக்காது. சில சமயம் வாழ்க்கை உனக்கு குழப்பத்தை கொடுக்கலாம், கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் நீ தான் கவனமாக இருந்து உனக்கான சரியான பாதையில் முன்னேறி போகணுமே செல்லமே. நேரமும் காலமும் உனக்கு சரியாக மாறும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உண்மையான பிரார்த்தனைங்கிறது இல்லாத விஷயங்களை இறைவனிடம் கேட்பது மட்டும் கிடையாது. உனக்கு கிடைச்ச உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காக நன்றி சொல்வதும் கூட பிரார்த்தனைகள் தான். எப்போதுமே நீ எந்த தெய்வத்திடம் எந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் சரி, வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி ஆரம்பி. ஏன்னா எத்தனையோ பேர் உடல் ஊனத்தோட 1000 நோய் நொடிகளோட வாழ்க்கையில் கஷ்டத்தோட பல குறைகளோட வாழும்போது உனக்கு ஓரளவுக்கு எவ்வளவோ நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால்
பிரார்த்தனைகளின் முதல் ஆரம்பம் கிடைச்சதுக்காக நன்றி சொல்லி ஆரம்பி. அப்புறமா உன் குறைகளை சொல்லி கேட்டினா அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாறுவதையும் அழகாக ஆகுவதையும் உன்னால் உணர முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை எளிமையாக வாழ தயாராகு. மற்றவங்க உன்னை பற்றி என்ன சொல்வாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கன்ற கவலை உனக்கு வேண்டாமே செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே அவங்க மனசில் அடுத்தவங்களை பற்றி ஒரு கற்பனையான பிம்பத்தை தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க. வெளியே தெரிகிறதும் வெளியே பார்க்குறதும் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனைகளும் அவங்கவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அதனால் உன்னை பற்றி மற்றவங்க யார் என்ன நினச்சாலும் அதுக்கு நீ பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரியுமல்லவா நீ யார் என்னன்னு. நீ உனக்கான செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மனிதர்கள் பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் பிறக்கிறீங்க. வாழும்போது மட்டும் ஏன் எல்லாத்தையும் சம்பாதிச்சிடணும், எல்லாத்தையும் வாங்கிடணும், எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எது கிடைக்குதோ ஏற்றுக்கோங்க, எது கிடைக்கலையோ அதை அடையிறதுக்காக மனசார முயற்சி செய்யலாமே தவிர கிடைக்காததை நினச்சி ஏங்கி போக அவசியமில்லை. ஏன்னா மனிதன் பிறக்கும்போது வெறும் கையோடு வந்தது போல இறக்கும்போதும் வெறும் கையோடு தான் போக போறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்லமே. உனக்கு வயசு ஆக ஆக கொஞ்சம் தனிமையை தேர்ந்தெடுத்து தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி செய். இன்னும் எத்தனை காலத்துக்கு எல்லா கவலைகளையும் தலைக்கு மேலே தூக்கி போட்டு சுமக்க போகிற? வாழ்க்கைனா சவால்கள் இருக்க தான் செய்யும், சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நீ என்ன செய்கிறங்கிறது தான் முக்கியம். சவால்களும் பிரச்சனைகளும் உன் மனசை உடைத்து காயப்படுத்தும் அளவுக்கு மிக பெருசாக இருந்தாலும் நீ அதை பெருசாக யோசிக்காம சுலபமாக கடந்து போகிறதுக்கான வழிகளை யோசி. எப்போதுமே எல்லார் முன்னாடியும் நீ சிரித்த முகத்தோடு இருந்தாலும் கூட உன் மனசில் இருக்கிற துக்கமும் உன் வருத்தமும் எனக்கு தெரியும். உன் வருத்தத்தை போக்கி துக்கத்தை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா வாழ வைக்கிறேன்.